வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன பிரிசர்விங் அவர் நியூ லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொலன் பத்திலாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஆனா இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா படத்துல அந்த மாதிரி காட்சிகள் கேட்கப்பட்டது இருக்கு. எப்பயும் போல நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு படத்தோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் மொதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு நபரை காட்டுறாங்க. இவரு தான் நம்ம கதையோட ஹீரோ. ஹீரோ குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. அப்படி ஒரு கிளம்பிட்டு இருக்கும்போது குளிச்சு அவசரமா பாத்ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு போடி வந்துட்டு, டார்லிங் இங்க இருந்து என் ட்ரெஸ் எங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இதுதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போறோம். அதுக்கேத்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ரொமான்ஸும் பண்ணிப்பாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, உன்னோட ட்ரெஸ் நான் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, போய் சொல்லாதீங்க, இங்க தான் நான் வச்சுட்டு போனேன், நீங்க பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, அரே நான் ஏன் விளையாட போறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி சரி தோதான் இருக்கு, சும்மா உங்க கூட விளையாண்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. ஹீரோ ஒரு மாதிரியா இருக்கிறது பார்த்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், பட் அது எப்படி சொல்றதுன்ட்டு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இங்க பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க, நான் அது தப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாமா, பட் இது எப்படி உன்கிட்ட சொல்றது அப்படின்ட்டு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டே ரைட்டா ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, சரி என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, வேற பொண்ணுல என்னோட பாஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு லஞ்சுக்கு வரான்னு இருக்காரு, அதுதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்ட்டு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நீங்க லஞ்சுக்கு தானே பாருன்னு சொன்னாரு, ஏன்னா மத்த பொண்டாட்டிங்கள மாதிரியா உங்க பாஸ் வீட்டுக்கு வரக்கூடாது, ஃப்ரெண்டு கூட போய் விளையாடக்கூடாது அப்படின்ட்டு ஏதாச்சும் ரூல்ஸ் போடுறனா கிடையாது, இல்ல வரல அவரை திருப்திப்படுத்தி அனுப்புறதானே நம்மளோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நான் வர பயந்துட்டே இருந்தப்பா நீ இல்ல இல்லன்னு ஏதாச்சும் சொல்லிடுவா அப்படின்ட்டு என் கூட சப்போர்ட்டுக்கு நிப்பில, நான் எது சொன்னாலும் கேப்பில அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அட என்னங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டிக்காரி அதை அப்படியே விட்டுட்டா. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தடபுடலான விருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா சில பொருள்லாம் மாறி இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கோவப்பட்டு, ஏன் இந்த மாதிரி இருக்கு, இப்படி வச்சு எங்க பாஸ் பிடிக்காது, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு பதத்தத்தோட பேசிட்டு இருக்க, எங்க எங்க இப்ப எதுக்குங்க பதத்தத்தோட இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஒண்ணுலமா என் பாஸ் வராட்ல அதான் லைட்டா பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்க பரது பாஸ் தானங்க, அதுக்கு ஏங்க இந்த மாதிரி பதட்டப்படுறீங்க, இங்க பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சேர்ந்தே சமாளிக்கலாம், பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, திருப்பி ஹீரோ என்ன கேட்கிறாரா, அம்மா நீ கூட இருப்பில அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, அடே என்னங்க இதே நீங்க திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க கூட நான் இருப்பேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் தான் ஒரு ஹாப்பியான கப்புள்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஆமா ஆமா கப்புள்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து பார்த்தா அந்த வீட்டோட கதவை யாரோ ஒருத்தங்க தட்டுறாங்க. ஐயோ யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தப்படுறப்ப, யார் வந்திருப்பா, உங்க பாஸோட டைம் ஆச்சு, அவர் தான் இருக்கும், சரி நான் போய் கதவை திறக்கிறேன், நீங்க மத்த வேலையை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் போய் கதவை திறந்ததும் பாஸ் பார்த்துமே ஹீரோன் லைட்டா வந்து ஸ்டாக் ஆறாங்க. அதே மாதிரி ஹீரோனை பார்த்துமே அந்த பாஸ் லைட்டா அதிர்ச்சி ஆகிறாரு. இவங்க ஒரு மாதிரி இருக்கிற பார்த்துட்டு இருக்க டக்குனு ஹீரோன் வாங்க சார் பாங்க அப்படின்ட்டு பார்த்தத்தோட உள்ள கூப்பிடுறாங்க. ஹீரோ பார்த்துட்டு சார் பாங்க சார், உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புள்ள கூட்டிட்டு போறாரு. ஹீரோன் எதுக்கு அவரை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொண்ணை தான் வேலை பார்த்திருப்பாங்க. வேலை மட்டும் பார்க்கல, ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் என்ன பண்ணிருக்காரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது கிரண் இல்ல நம்ம ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாது, இப்போ நான் பண்றது வேற, உங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது வேற, நம்ம ரெண்டு பேருக்கு செட் ஆகாது, விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப திருப்பி இந்த இடத்துல பார்த்தனால என்ன பண்றது அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல. வீட்டுக்குள்ள போனப்பே ஹீரோ என்ன பண்றானா, சார் இதுதான் என்னோட பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி அறிமுகப்படுத்த, ஓ உங்க பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படியே போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. பாஸ் மட்டும் சாப்பிட்டு இல்ல, அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நர்வஸா இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்ப அந்த பாஸ் என்ன கேட்கிறாருன்னா, எங்க உங்க பொண்டாட்டிக்கு நான் அந்த வீட்டுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இல்ல பாஸ் அப்படிலாம் கிடையாது, என்னை விட நீங்க வரதுக்காக என் பொண்டாட்டிய ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தா, ஏன் என்னாச்சு தெரியல, இந்த பொண்ணு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லங்க எனக்கு லைட்டா தலைவலியா இருக்கு, வேற ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா விருந்தெல்லாம் போய்க்கே மத்ததுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, எனக்கு ஒன்னும் புரியல, மத்தனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என்னங்க உங்க பொண்டாட்டி நீங்க எதுவுமே சொல்லலிக்கா, நீங்க எல்லாம் ஓகே அப்படின்றனால தானே நான் பார்த்தேன், என்ன உங்க எதுவுமே தெரியாத மாதிரி சொல்றாங்க அப்படின்றப்ப ஹீரோ வந்து இன்னும் சொல்லல கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இழுக்கிறாரு. ஏய் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கிறப்ப, இங்க பார்ப்பா நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னா, உன் புருஷனுக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது, அந்த ப்ரொமோஷனுக்காக உன் புருஷன் ஒரு ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னா உனக்கு ஓகேன்னு சொன்னா அதனால தான் வந்தா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் அந்த மாதிரி
பொண்ணுலாம் கிடையாது. என் ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு ஓகேன்னு சொல்லியிருந்தாலும் நான் ஓகேன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அட என்னங்க நீங்க உங்க புருஷன் தாங்க ஓகேன்னு சொன்னாரு, இல்லன்னா நான் எதுக்கு இங்க வர போறேன், இங்க பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ பாக்குறப்ப ஹீரோ அமைதியா இருக்காரு. சரி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், பட் நான் கம்பல் பண்ணல, வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாஸ் என்ன பண்றான்னா வெயிட் பண்ண ஹீரோன் ரூம் குள்ள போறாங்க. அங்க போய் ஹீரோ கிட்ட பிடிச்சி செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாரை கேட்டு இந்த மாதிரி சொன்னேன், என்ன மாதிரி அந்த மாதிரி பொண்ணு நினைச்சா அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, கொஞ்சம் புரிஞ்சிக்கமா, நீ இந்த ஒரு தியாகம் பண்ற மாதிரி பண்ண, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃபுக்கு தானே சொல்றேன், இது உனக்கோ எனக்கோ கிடையாது, நம்ம லைஃபுக்கு புரிஞ்சிக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ என்னென்னமோ சொல்றாரு, ப்ளீஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல மாறிடும், ஒரே ஒரு பாட்டி தான், அதுக்கடுத்து அவன் வரமாட்டான், எனக்கு என்ன பண்றது தெரியல, இதான் உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. ஹீரோ போய் என்னென்னமோ சொல்லி பாக்குறாரு. அப்ப ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி பாஸ் வீட்டுக்கு வராரு அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்புவாங்க. என்ன பாஸ் வீட்டுக்கு வராரு அதுதானே, எதுக்கு இவங்க எல்லாம் இப்படி சலிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அதுல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரியுது. ஆனா அதை நீயே எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்டு பாக்குறாரு. பட் அவங்க மனசு இறங்க மாதிரி தெரியல. ஆனா ரொம்ப நேரம் கழிச்சு சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்ப அவர் கூட போயிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தினா போதும், அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா அவர் வந்து நமக்கு இது கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி ஏதோ போனா போன்னு ஒத்துக்கிறேன், ஆனா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போதுமா போதும் அப்படின்ட்டு நேரா போயிட்டு அந்த பாஸ் கிட்ட, பாஸ் இப்போ உங்களுக்கு ஓகேவா, நீங்க வந்தீங்கன்னா மேட்டர் முடிச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நீங்க ஓகே பண்ணுவீங்க அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா என்ன உங்க பாயில இருந்து அந்த விஷயம் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஓகே போலாமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா சரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றான்னா சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் பெல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப அப்ப பாஸ் என்ன சொல்றேன்னா இல்ல நீ என்ன பண்றனா நீனு உள்ளவா, நம்ம 3 பேரா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாஸ் என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதான்ப்பா ஃபர்ஸ்ட் நீ இல்லாம தான் பண்ணணும்னு சொல்லி நினைச்சேன், பட் உன் பொண்டாட்டிக்குல விருப்பம் இல்ல அப்படின்ட்டு தெரியும் போதுதான் உன் கண்ணு முன்னாடியே பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் வருது, சோ நீ உள்ள வரியா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. இது 2 பேரா எப்படி இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேக்குறப்ப அட அதெல்லாம் சூப்பரா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் என்ன பண்றானா வேற பழி கிடையாது, நேரா உள்ள போறாரு. உள்ள போன வரைக்குமே ஹீரோன் அமைதியா இருந்தவங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்றாங்க. கிட்டத்தட்ட இந்த கதை முடிகிற வரைக்குமே 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையை முடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனும் கொடுத்துட்டாங்க. சோ எப்படி இருந்துச்சு இந்த படத்தோட கதை அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி படங்களோட கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.